ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாது. அன்பார்ந்த நேயர்களே, இதற்கு முன் வெளியிட்ட ஒரு பதிவு சூரியன் செவ்வாய் சேர்க்கையை பற்றி, அதனுடைய தொடர்ச்சி பார்ட் 2 இந்த பதிவு. ஆக இப்போல்லாம் கல்யாணம் எப்படி நடக்குது? ஒன்று அவசரத்தில் சில திருமணங்கள் நடக்குது. சில திருமணங்கள் பார்த்திங்கன்னா காலதாமதம் ஆகுது. காலதாமதம் எப்படி நடக்குது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும், 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அடுத்தது நல்ல படிப்பு இருக்கணும். இந்த 4ல் 1 வீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும். பெண்கள் அந்த மாதிரியான 4 விஷயத்தில் 1 வீக் ஆனாலும் எனக்கு அந்த மாப்பிள்ளை தேவையில்லைன்னு அம்மாக்கிட்டே சொல்லி எடுத்துங்க. ஏன்னா இந்த மாவே 20,000 30,000 40,000 ரூபா சம்பாதிக்கும் போது, அதை விட கம்மியாக சம்பாதிக்கிறவன் இல்லை எனக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறவனை போய் நான் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போது நல்ல வருமானத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்ற இந்த பெண் பிள்ளைகளுக்கே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உதயமாகி கல்யாணம் அதுங்களும் பண்ணிக்க முடியல. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருக்குது இல்லாமல் போகிறதுனால அவங்களுக்கும் கல்யாணம் பெண்ணை யாரும் கொடுப்பதில்லை. இதுதான் காலதாமதம். இல்லைன்னா கரெக்டாக நடந்துடும். சில பேருக்கெல்லாம் கடவுள் காட்டுறாரு, இப்போ இந்த காலகட்டம் சரியாக இருக்குது, குரு பலன் வந்துருச்சு. நிறைய பேருக்கு 7.5 சனியில் திருமணம் நடக்கும். இப்போ பாருங்கள், குரு பேச்சாக போகிறாரு மே மாதம் 11ஆம் தேதி. இதர் நடுவில் ராகு கேது வேறு பேச்சாகிறார். இப்போது 7.5 சனி உள்ள ராசிகள் என்ன? மகர ராசி பாத சனி, கும்பராசி ஜென்ம சனி, மீன ராசிக்கு இப்போ தான் ஆரம்ப பொங்கு சனி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனியினுடைய விஷயம் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், குரு பேச்சானதும் கல்யாணம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி கண்டிஷனோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்காரங்க கூட நடக்காது. ஆனால் கடவுள் இப்போ காட்டுறார், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், பல விஷயத்தில் கண்டிஷனை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தவிர்த்துடுறோம். அதனால் அப்புறம் கல்யாணம் நல்ல இடம் வரும், நல்லது வரும், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை கிடைப்பாரு பாரு, அப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் உக்காண்ட்ருக்காங்க நிறைய பேர். ஆகவே நீங்கள் திருமணம் செய்வதிலே காலதாமதத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்திலேயே திருமணத்தை உள்ள குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி செய்யும்? இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் நீங்கள் என்னதான் பெரிய படிப்பு உள்ளவனையோ இல்லை நீங்களே ரொம்ப படித்து பெரிய அளவில் இருந்தாலோ, சொந்த வீடு இருந்தாலோ, நல்ல வருமானம் இருந்தாலோ, எதுதான் இருந்தாலும் இந்த சூரியன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்திலே இருக்குமானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சூரியன் செவ்வாய் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கிற இவ்வளோ பிரச்சனை
இவ்வளோலாம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துருவோம் அப்படின்றதெல்லாம் பிரச்சனையாக மாறிடும், வாழ முடியாது. அதனால் நமக்கு என்னங்க, வாழ்க்கையை நல்லபடி வாழணும், அதற்கு என்ன செய்யணும்? ஆக இப்போ காலகட்டத்துக்கு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன காம்ப்ரமைஸ் ஆகணும். 30,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகிட போகுது? ஏன் அது பணமாக தெரியலையா? 50,000 ரூபா தான் பணமாக தெரியுதா? யோசிங்க. 30 வயசு உள்ள ஒரு பையனுக்கு எப்படிங்க சொந்த வீடு வரும்? 30 வயசு பையன் சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருப்பானா? சொந்த வீடு வாங்குவானா? வாங்க முடியுமா அவனால் இந்த காலகட்டத்தில்? யோசிங்க. அதுபோல் நிறைய விஷயங்கள் இப்போது கண்டிஷனில் போட்டிங்கன்னா போச்சு. உங்கள் வாழ்க்கையை வாழறதுக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லை. நல்ல மனசு, நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடு, நல்ல குடும்பம், இது வேணும். இது இருந்தால் இதெல்லாம் வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே நம்ம சமாளிச்சிடலாம். அதே நேரத்தில் நல்ல குரு பலன் வருதா? இப்போது கல்யாணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? குரு பலன் வருதா? அந்த நேரத்தில் வரக்கூடியது பாருங்கள். மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து வருதா? நோ கண்டிஷன். நல்ல மாதிரியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து பாருங்கள். அருமையான முன்னேற்றம், அற்புதமான வாழ்க்கை, எந்த ஒரு சிக்கலும் பிரச்சனையும் இருக்காது. இதை மிஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை போட்டுட்டு அது பிரகாரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமும் ஒரு வரன் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதிலையும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிற ஜாதகத்தில் போய் மாட்டினீங்க, போச்சுங்க உங்கள் வாழ்க்கை. அதனால் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் வந்து பாருங்கள், காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஒரு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 23 வயசில் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, 30 வயசுக்குள்ளே ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாருங்கள், அவன் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆவான். நீங்களும் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்து பெரிய ஆள் ஆக்குவீங்க, நீங்களும் நிம்மதியாக வாழ்வீங்க. இந்த ஒரு எண்ணம் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 40-45 வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வயசில் சூப்பராக ஒரு பொண்ணோ ஒரு பையனும் பொண்ணு உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. நீங்கள் 35 வயசு வரைக்கும் நீங்கள் வாழாமல் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையை செலவு பண்ணால் எப்படி? 15 வயசு 16 வயசு உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கல்யாண வயசில் அவங்க இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வயசாகிடும், நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிடுவீங்க. அதனால் பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலையேன்னு கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாண வயசு வந்தால் கஷ்டம், நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும். அவங்க 20 வயசு பையனோ ஒரு பொண்ணோ இருந்தால் அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்திலே நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். பிரச்சனைகளை நீங்களே தலைமையில் தூக்கி போட்டுக்கிற மாதிரி இதெல்லாம். அதனால் மணமகன் மணமகள் வரன் தேடுபவர்கள் ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் வருதுன்னா சில கண்டிஷனுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அந்த காலத்திலே திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. அதில் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குமே ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க.
அது காலதாமத திருமணமே நல்லது. அது சேர்ந்து இருந்தா இல்லை அவருடைய 2 பேர் ஜாதகத்திலுமே சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கா, உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஜாதக பொருத்தம் சரியாக இருக்குது, சூரியன் செவ்வாய் 2 பேர் ஜாதகத்திலும் சேர்ந்துருக்கு, ஓகே, பொருத்தம் இருக்குது, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஒன்று நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டியது. அப்படி இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகர்களுக்கு நான் கூறிய இந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏதோ உங்களை மிஸ்கைட் பண்ணுறேன், இல்லை ஏதோ இருந்தாலும் சொல்கிறேன் அப்படியெல்லாம் பார்த்தாக்கா வேலைக்கு ஆகுமா, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது அனுபவத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள் ஜாதகங்களிலே சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது என்பதை விளக்கத்தான் இந்த பதிவு. ஆகவே கவனமாக இருங்கள். காலகாலத்திலே திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள். உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் அந்த இறைவன் தர நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.